ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் மூத்த பத்திரிகையாளர், அரசியல் பகுப்பாய்வாளர் உங்கள் சுபேர் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். என்ன சார், தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு தமிழரை பிஜேபி துணை குடியரசுத் தலைவர் ஆகியிருக்கு. எல்லா கட்சிகளும் தமிழரா இருந்தால் நீ ஆதரி அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி எல்லாரும் ஏன் ஸ்டாலின் அவர் ஆதரிக்க மாட்டாரா? தமிழர் தானே சொல்றீங்க. பாருங்க, பாஜக ஒரு தமிழ்நாட்டை சேர்ந்தவரை எவ்வளவு உயரிய பொறுப்புல கொண்டு வந்திருக்கு. இப்போ பீகார்ல தானே எலெக்ஷன் நடக்குது. பீகார் சேர்ந்தவரை தானே கொண்டு வந்திருக்கணும் அப்பீஸ்மெண்ட்டா இருந்தா. அப்படி கிடையாது. தமிழர்கள் மீது என்னைக்குமே பாஜகவுக்கு தனி பாசம் அப்படிங்கிற மாதிரி நேற்றுல இருந்து ரைட் அப் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. சிபி ராதாகிருஷ்ணன் ஒரு தமிழர், பாஜக முன்னேறித்திருச்சு அப்படிங்கிறாங்க. திமுக இந்தியா கூட்டணி என்ன செய்ய போகிறது? வட இந்தியரை ஆதரிக்க போறீங்களா, இல்ல பார்ப்பனரை ஆதரிக்க போறீங்களா, தமிழரை ஆதரிக்க போறீங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை கொண்டு வராங்களே. என்ன நடக்கும்? சிபிஆர் ராதாகிருஷ்ணன் முன்னேற்றத்துக்கு பின்னாடி உள்ள அரசியல் என்ன? இல்ல, முதல்ல சிபி ராதாகிருஷ்ணன் ஒரு தீவிரமான RSS விசுவாசி. திருமணமே பண்ணாம அதுக்காகவே முழுவதுமாக முன்னேற ஊழியராக இருந்தவர். பார்த்தா திருப்பூர் பகுதியை சேர்ந்தவர். 2 முறை நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்திருக்காரு. திமுக கூட்டணி, அதிமுக இரண்டுலயுமே கோயம்புத்தூர்ல நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்திருக்காரு. கட்சியுடைய பாஜகவினுடைய மாநில தலைவராக இருந்திருக்காரு. கட்சி மாநில அப்புறம் கொஞ்ச நாள் காயர் போர்டு சேர்மனா இருந்திருக்காரு. கயர் வாரியத்தினுடைய தலைவர். இப்ப அட் பிரசன்ட் மகாராஷ்டிரா கவர்னரா இருக்காரு. அவரை தான் தன்கர் பதவி ஏன் ராஜினாமா பண்ணார்? அவர் எங்க இருக்கிறார்? அவர் எங்க இருக்காரு தன்கர்? இப்ப வரைக்கும் கூட பல MP கட்டிட்டு இருக்காங்க. ஒரு சீனியர் ஜர்னலிஸ்ட் அதுக்கு ஏதோ RTI மாதிரி ஏதோ கேட்டிருந்தாங்க. ஆமா, ஒரு இது போட போறோம், ஆட்கொணர்வு மனு போட போறோம் அப்படின்னா அவர் எங்க இருக்கிறாருன்னு தெரியல. ஏன்னா காலையில பார்லிமெண்ட்ல அங்க இருக்கக்கூடிய கபில் சிபில் மாதிரியான மூத்த நாடாளுமன்ற உறுப்பினர்கிட்ட பேசி இருந்திருக்காரு. சாயங்காலம் பார்த்தா ரிசைன் பண்ணிட்டாரு. அடுத்து எங்க இருக்கிறாரே தெரியல அப்படிங்கிற ஒரு சந்தேகம். மர்மம். கூலி படத்துல ரஜினி மாதிரி 30 வருஷமா ஒருத்தனை ஆஃப்லைன்லயே வச்சிருக்கீங்கிற மாதிரி இப்போ 3 மாசம் ஆஃப்லைன் இருக்காரு. 3 மாசமா கூலி பட ரஜினி அது மாதிரி அவர் ஆஃப்லைன்ல இருக்காரு. என்ன ஆனாருங்கிறது இது ஒரு பெரிய மர்மமாவே இருக்குங்கிற மாதிரி பல குற்றச்சாட்டுகளை எழுப்பிட்டு இருக்காங்க. இந்த நேரமையில தான் நேற்று பாஜகவினுடைய தலைமை தேசிய குழு எல்லாம் கூடி தமிழ்நாட்டை இந்தியாவில் அடுத்த துணை குடியரசுத் தலைவராக சிபி ராதாகிருஷ்ணன் நாங்கள் தேர்ந்தெடுக்கிறோம், எல்லாரும் வாழ்த்து சொல்லி எல்லாம் போட்டுருக்காங்க. இப்ப எல்லாருக்கும் என்னன்னா, பீகார் தேர்தல் வரப்போகுது. பீகார்ல கண்டிப்பாக பீகார் சேர்ந்த ஒருத்தர் தான் துணை குடியரசுத் தலைவர். நிதிஷ்குமார் பேரே அடிபட்டுச்சே. நிதிஷ்குமார் இல்ல, ஆரிஃப் முகமது கான். கேரளாவில் கவர்னரா இருக்கக்கூடிய ஆரிஃப் முகமது கான் பீகாரை சேர்ந்தவர். அவரு லல்லுவுக்கு ரொம்ப நெருக்கமான நண்பர். இங்கிருந்து நேரா லல்லுவை எல்லாம் பார்க்க போறாரு. ஆனா RSS காரர். அவர் கேரளால பினராயி விஜயனை பாடாப்படுத்திட்டு இருக்காரு. இல்ல என்னன்னா, லல்லுவுக்கு செக் வைக்கிறதுக்காக என்ன பண்ணாங்கன்னா, அவர் தான் குடியரசு துணைத் தலைவராக போட போறாங்கிற மாதிரி தானே பரவலா செய்தி போச்சு. அப்புறம் அங்க கடைசியில பார்த்து இவர் சிபி ராதாகிருஷ்ணனை குடியரசு துணைத் தலைவராக தேர்ந்தெடுத்துருக்காங்க. இதுல ரெண்டு விஷயமா இருக்கு. அவங்க தமிழ்நாட்டை அவங்க குறிவைக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு நமக்கு தெளிவா தெரியுது, புரிஞ்சுக்கலாம். ஏன்னா 2 விஷயம் பார்க்கணும். என்னன்னா, ஒரு பூத் கமிட்டியினுடைய மாநாடு நடக்குது இந்த மாசம். பாஜகவினுடைய பூத் கமிட்டி மாநாட்டுக்கு இந்தியாவினுடைய உள்துறை அமைச்சர் வர்றாரு. அப்ப எந்த அளவுக்கு அவங்க தமிழ்நாட்டை அவங்க குறி வச்சிருக்காங்கன்னு பார்க்கணும். இப்ப தமிழ்நாடு கமிட்டி மாநாட்டுக்கு உள்துறை அமைச்சர் வர்றாரு. உள்துறை அமைச்சர் கலந்துக்கிறார். இதுக்கு அண்ணாமலை, நைனா நாகேந்திரன், தமிழிசை, வானதியே அதிகம் இல்ல. பாஜகவை நம்ம அவ்வளவு ஈஸியா அண்டர்ஸ்டிமேட் பண்ணக்கூடாது. ஏன்னா அவங்க தமிழ்நாட்டை முழுவதுமாக குறிவைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு இந்தியாவினுடைய உள்துறை அமைச்சர், ஒரு கட்சி, ஒரு மாநில கட்சி இங்க பெருசா அவங்களுக்கு ஸ்ட்ராங் கிடையாது. இங்க ஆட்சி அதிகாரத்தில் இருந்தது கிடையாது, எதிர்கட்சியாக கூட இருந்தது கிடையாது. இருந்தாலும் கூட அவங்களுடைய முயற்சியை பார்க்கணும். அரசியல் கட்சியாக அவர் எடுக்கக்கூடிய எஃபெக்ட், முயற்சி அப்படிங்கும் போது இந்தியாவினுடைய உள்துறை அமைச்சர் பூத் கமிட்டி மாநாட்டுக்கு வர்றாரு. தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருத்தரை துணை ஜனாதிபதி ஆகுறாங்க. அப்ப முழுவதுமாக அவங்களுடைய போக்கஸ் தமிழ்நாடு குறி வைக்கிறாங்க. சரி சரி. 2026 தேர்தலில் தமிழ்நாடு அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சேலஞ்சா இருக்கு. ராகுல் காந்தி மாதிரியான ஆட்கள் ஓப்பனா சேலஞ்ச் பண்றாரு பார்லிமெண்ட்ல. நீங்க தமிழ்நாட்டில் ஜெயிச்சு காமிங்க, நீங்க இவ்வளவு பெரிய வீராதி சூரன்றீங்களா, தமிழ்நாட்டு மக்கள் அவங்க ஏத்துக்கிட்டாங்களாங்கிற மாதிரி நாடாளுமன்றத்தில் பேசுறது அவங்களுக்கு ஒரு பெரிய பிரஸ்டீஜ் இஷ்யூ ஆகி போச்சு. தமிழ்நாட்டில் அவங்க எப்படியாவது கால் பதிச்சு ஆகணும் அப்படிங்கிறப்ப 5 மாநில தேர்தல் வரப்போகுது. அடுத்த வருஷம் 2026 5 மாநிலம் வருது. 5 மாநிலத்தில் அவங்க நெக் டு நெக் ஃபைட் கொடுத்துட்டு இருக்காங்க. இதுல வெஸ்ட் பெங்கால்ல மம்தா பானர்ஜியை எப்படியாவது காலி பண்ணி ஆகணும். அவங்க வெஸ்ட் பெங்காலுங்கிறது அவங்க மிகப்பெரிய ஒரு முக்கியமான அஜெண்டா. ஓரளவுக்கு ரெட்டை இலக்கத்துல உள்ள நுழையிற அளவுக்கு ஆல்மோஸ்ட் அவங்க வந்துட்டாங்க. எப்படி வேணாலும் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மகாராஷ்டிரா, வெஸ்ட் பெங்கால் அந்த மாதிரியான நிலைமை சுச்சுவேஷன் ஆயிடுச்சு. காங்கிரஸ் அவுட்டு இவங்க நெருக்கிட்டாங்க. நெக் டு நெக் நிக்கிறாங்க. எப்படி வேணாலும் ரிசல்ட் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப அதை விட்டுருங்க. கேரளாவில் அவங்க பெருசா எஃபெக்ட் போட முடியாது. காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் தான். இப்போ கேரளாலையும் அவங்க விட்டாங்க. பாண்டிச்சேரி ஆல்மோஸ்ட் முடிச்சுட்டாங்க. அப்போ தமிழ்நாடு அவங்களுக்கு ரொம்ப முக்கியம். அப்போ தமிழ்நாட்டை குறி வச்சு என்னன்னா, தமிழ்நாட்டில இருந்து ஒருத்தரை போட்டிருக்கோம் பாத்தீங்களா, தமிழ்நாட்டுக்கு நாங்கள் எவ்வளவு செஞ்சிருக்கோம் பாருங்க. தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருத்தர் இந்தியாவினுடைய துணை குடியரசுத் தலைவராக இருக்கோம். தமிழ்நாட்டிலிருந்து வேலை கொண்டு போய் நாடாளுமன்றத்தில் வச்சிருக்கிறோம். பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு செங்கோல் வச்சிருக்கிறோம். தமிழ்நாட்டுக்கு வந்தாருன்னா தமிழ்ல தான் பேசணும்னு வருத்தப்படுறாரு பிரதமர்.
எவ்வளவு வருத்தமா இருக்கு. திருக்குறள்லாம் சொல்லுவார்ல, திருக்குறள்லாம் சொல்றாரு, பாரதியார் கவிலாம் சொல்றாரு. ஆனா வருத்தப்படுவார், தமிழ்ல இங்க பேச முடியலையே அப்படின்னு வருத்தமா இருக்கு அப்படின்னு பேச இதுக்கு ஆனா நிதி கொடுக்க முடியாதே. ஆமா அப்படிங்கறதெல்லாம் வந்து நம்ம ஃபீல் பண்ணுவாங்க. இப்ப என்னன்னா சிபி ராதாகிருஷ்ணன் ஒரு தமிழராக கொண்டு வந்திருக்கிறோம். பாத்தீங்கன்னா இந்தியாவில் இருக்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா கட்சியிலும் அதுக்கு எதிர்ப்பா இருக்காங்க. தமிழான துரோகிகளே இவங்க தான். தமிழ் பேசுறாங்க. ஒரு தமிழர் இந்தியாவினுடைய துணை குடியரசுத் தலைவர் ஆக முடியாதா? அதுக்கு வந்து நீங்க வந்து ஆதரவு கொடுக்க கூடாதா? அப்ப நீங்க உங்களுடைய தமிழ்ங்கிற வேஷம் வந்து இதுதான் அப்படிங்கிறது. முதல்ல சிபி ராதாகிருஷ்ணன் தமிழ்நாட்டை சேர்ந்தவர், தமிழ்நாட்டில் பிறந்தவராக இருந்தாலும் தமிழுக்காக அவர் என்ன செஞ்சிருக்கிறாருன்னு பார்க்கணும். நாளைக்கே ராஜ்யசபாவில் அவர் தான் வந்து தலைவர், குடியரசுத் தலைவர் தான் ராஜ்யசபாவினுடைய தலைவர். ஒரு பில் வந்து நீங்க லோக்சபாவில் பாஸ் ஆயிடுச்சு, ராஜ்யசபாவில் வருது, இவர் தான் தலைவர். இப்போ என்ன முடிவெடுப்பார்? தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு பில், முக்கியமான பில், கீழடி எடுத்துங்களேன், கீழடி சம்பந்தமான ஒரு இஷ்யூ வருது, தமிழ்நாட்டின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பேசுறாங்க. இவர் தமிழ்நாட்டின் சார்பில் பேசுவார், ஆதரவு கொடுப்பாரா? இல்ல பாஜக ஆதரவு? ரெண்டுமே வேண்டாம். சரஸ்வதி நாகரத்துக்கு ஆதரவு தருவாரா? கீழடி நாகரத்துக்கு ஆதரவு தருவாரா? சரஸ்வதி நாகரத்துக்கு ஆதரவு தருவாரா? சிம்பிள் மேட்டர். ராஜ்யசபாவினுடைய தலைவர் சிபி ராதாகிருஷ்ணன். இவர் பாஜகவில் முழுவதுமாக, ஆர்எஸ்எஸ்ஸில் முழுவதுமாக ஊறி, ஆர்எஸ்எஸ்ஸால் வளர்த்தெடுக்கப்பட்டு இன்னைக்கு பாஜகவுக்கு தத்து கொடுத்துருக்கு. அப்படிதான் பார்க்கணும் அவரை. முழு ஆர்எஸ்எஸ்ஸினுடைய சித்தாந்தத்தை உள்வாங்கி அதன்படி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர் தான் சிபி ராதாகிருஷ்ணன். அவருக்கு தேசியமா தமிழ்நாடுனா அவர் தேசியம் தான் சொல்றாரு. தேசியம் தான் அவங்களுக்கு முக்கியம். இந்துத்துவமா தமிழ்நாடுனா இந்துத்துவா தான் முக்கியம் அப்படிங்கிற ஒரு கோட்பாட்டில் இருக்கிறவர் தான் கொண்டு வந்து நிப்பாட்டி இங்க இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு, குறிப்பா திமுகவுக்கு ஒரு பெரிய நெருக்கடியை கொடுக்கணும். கோவை கலவரத்துக்கு பிறகுதானே வெற்றி இவங்க எல்லாரும். ஆமா, எல்லாமே அதுக்கு பிறகுதானே அங்க ஒரு பாஜக வந்து கோயம்புத்தூருக்கு அந்த கலவரத்துக்கு 99 கலவரத்துக்கு பிறகுதான் அங்க உங்க ஸ்ட்ரெச்சரே போடுறாங்க. அதுக்கு பிறகு ஜெயிக்கிறாங்க. இப்ப அதைன்னா அதுக்கு ஒரு முக்கியமான நபராக அந்த பிரச்சனைகள் கையில் எடுத்து அரசியலே பண்ணார். அந்த அரசியல் அந்த அவர் அரசியலுடைய பேக் போனே வந்து அந்த கலவரம் தான். அதை வச்சுதான் அவர் அங்க ஜெயிக்கிறாரு. அதை வச்சுதான் அடுத்தடுத்து உருவாகிறாரு. எப்படி மண்டக்காடு கலவரமோ வச்சு ராதாகிருஷ்ணன் உருவானவரோ அதே மாதிரி கோயம்புத்தூர் கலவரத்தை மையப்படுத்தி தான் இவர் அரசியலை ஆரம்பிச்சார். பாத்தீங்களா, இந்துக்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிற குண்டுவெடிப்பு தானே பெரிய பின்னடைவு. அப்ப இதை வச்சு அப்படிப்பட்ட ஒரு நபர் தான் நீங்க இப்போ தமிழ்நாட்டுக்கு ஆதரவா, தமிழ்நாட்டில் பிறந்தவராக இருந்தாலும் தமிழ்நாட்டுக்கு ஆதரவா இருப்பாராங்கிறது பெரிய கேள்விக்குறி. நாளைக்கு ராஜ்யசபாவில் முக்கியமான விவாதங்களுக்கு இவர் தமிழ்நாட்டை சேர்ந்த குரல் கொடுப்பாராங்கிறதும் மிக முக்கியமான பெரிய கேள்விக்குறி. இப்போ என்ன பண்றாங்கன்னா, தமிழ்நாட்டில் தேர்தல் வரப்போகுது. அப்போ தேர்தல் வரப்போது திமுகவுக்கு ஒரு நெருக்கடியை கொடுக்கணும். பார்த்தீங்கன்னா, ஒரு தமிழரை நாங்கள் வந்து துணை குடியரசுத் தலைவராக நிப்பாட்டி இருக்கிறோம், திமுக அவருக்கு எதிராக இந்தியா கூட்டணியிலிருந்து வடநாட்டை சேர்ந்த ஒருத்தர் நிப்பாட்டிருக்காங்க, அதுக்கு ஆதரவு கொடுக்குறாங்க, இவர்களா தமிழர்களுக்கு ஆதரவானவர்கள் அப்படிங்கிற ஒரு நரேஷன் செட் பண்றதுக்கு தமிழ்நாட்டுக்கு இன்னொரு வகையில திமுக கூட்டணிக்கு ஒரு நெருக்கடியை கொடுக்கறதுக்கு இவங்க ஒரு பிளானை போட்டிருக்காங்க. இந்த பிளான் நமக்கு தெரியாதா அப்படிங்கிற மாதிரி இப்ப தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் திமுக தலைவர் என்ன பண்றாரு அப்படின்னா, நீங்க எங்களுக்கு ஒரு செக் வைக்கிறீங்கல்ல, நாங்க உங்களுக்கு இன்னொரு செக் வைக்கிறோம் அப்படின்னு இப்போ ஒரு முக்கியமான டிஸ்கஷன் போயிட்டு இருக்கிறதா ஒரு தகவல் வருது. என்னன்னா, வைகோ அவர்களை துணை குடியரசுத் தலைவரான வேட்பாளராக வந்து போடுவோம் இந்தியா கூட்டணி சார்பா. இப்படி இருந்தாலும் முன்ன பின்ன வந்தாலும் ஜெயிக்க போவது கிடையாது. இருந்தாலும் அவங்க பாஷையிலே அவர்களுக்கு ஒரு பதிலடியை கொடுப்போம். ஏன்னா ஒரு மூத்த அரசியல்வாதி, கிட்டத்தட்ட 30 வருஷமா நாடாளுமன்றத்தில் பேசினவர். ரெண்டாவது சொல்ல போனால் நார்த் இந்தியா முழுவதுமே அவருக்கு நிறைய எம்பிகள் இருக்காங்க, எல்லா கட்சிகளோட இணக்கமாக இருந்தவர். ரெண்டாவது, இவரை நிப்பாட்டுற பொழுது சந்திரபாபு நாயுடுக்கு ஒரு நெருக்கடி, ஒரு தென்னிந்தியர் நிப்பாட்டிருக்கும் அப்படின்னு, தேவகவுடாவுக்கு மாசாட்டப்ப ஜனாதனத்துக்கு அதுக்கு ஒரு நெருக்கடி. இதெல்லாம் ஒரு நெருக்கடியை கொடுக்காங்க. வைகோவை கொண்டு வரலாமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு டிஸ்கஷன் இப்போ போய்கிட்டு இருக்கிறதாக ஒரு தகவல் வருது. அப்படி அவங்க அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா ஒரு பெரிய அதிர்வலையை பாஜகவிற்கு, ஒரு பெரிய ஷாக்கை வந்து திமுக கொடுக்க போகுதுங்கிறது தான் உண்மை. அப்படிதான் ஷாக்கு தான் இருக்கு. ஏதோ ஷாக் இருக்கு, கண்டிப்பாக. ஏன்னு கேட்டீங்கன்னா, கடந்த காலங்கள்ல சங்மாங்கிற ஒரு பழங்குடியினர் நிப்பாட்டி நீங்க பிரதிபா பாட்டீல்ங்கிற ஒரு அப்பர் கேஸ்ட் ஆதரிக்க போறீங்களா, உங்க திராவிட கொள்கையின்படி பழங்குடியினர் ஆதரிக்க போறீங்களான்னு கேட்டாங்க. என்னங்க, அப்துல் கலாம் ஆதரிக்க மாட்டீங்களாங்க? ஒரு தமிழ்நாட்டை சேர்ந்த சிறுபான்மையினர், ராமேஸ்வரத்துக்காரர், ஒரு விஞ்ஞானி. பார்த்தீங்கன்னா பாஜக அப்துல் கலாம் ஆதரிக்கிறது, திமுக ஆதரிக்கல. இதெல்லாம் கடந்த காலத்தில் நடந்தது. அப்புறம் பிரணாப் முகர்ஜியை ஆதரிக்க போறீங்களா, நாங்க நிறுத்தின வேட்பாளர் ஆதரிக்க போறீங்களா? எல்லாமே அப்பர் கேஸ்ட் வட இந்தியர்களெல்லாம் நீங்க ஆதரிக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு நெருக்கடியை கடந்த காலத்துல திமுகவுக்கு பாஜக கூட்டணி கொடுத்துருக்கு. இல்ல, முர்முக்கே வந்து நவீன் பட்நாயக் ஒரு அழுத்தத்தை கொடுத்தாங்க. ஒரிசா மாநிலத்தை சேர்ந்த ஒரு பழங்குடி பெண்ணை வந்து நாங்க வேட்பாளராக போடுறோம், நீங்க ஆதரவு கொடுங்க, நீங்க கொடுக்கலன்னா உங்களை வச்சு அரசியல் பண்ணுவோங்கிற மாதிரி ஒரு நெருக்கடி. நீங்களாம் ஒரு ஒரிசாவை சேர்ந்த ஒரு பழங்குடி பெண்ணை வந்து நாங்க இந்தியாவினுடைய உயரிய பதவியில் உட்கார வைக்க போறோம், நீங்க ஆதரவு கொடுக்க மாட்டீங்களா? அந்த அங்க என்னன்னா கவர்னராக என்னென்ன செஞ்சுங்கிறது இன்னைக்கு வரைக்கும் தெரியும். அந்த மேல ஒரிசா தேசிய இனத்துக்காக குரல் கொடுத்துட்டாங்களா? இல்ல, அந்த கவர்னராக இருக்கப்ப அங்க இருக்க அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பழங்குடி மக்களுக்கு என்ன நடந்துச்சு, அதுக்குள்ள அவங்க பேசியிருக்காங்களாங்கிறதெல்லாம் பெரிய கேள்விக்குறிதான். இப்ப தமிழ்நாட்டுக்கு அதே ஃபார்முலா தான். தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருத்தர் நிப்பாட்டுறோம், நீங்க வந்து ஆதரவு கொடுங்க, கொடுக்காம போனாலுமே கொடுத்தாலும் சிக்கல், கொடுக்காட்டி சிக்கல்,
அப்படிங்கிற ஒரு செக்கை ஒன்று வைக்கிறாங்க. அப்போ அந்த செக்கை வந்து என்ன பண்றாங்க, நம்ம ஒரு பாயிண்டை உள்ள எடுத்து வைப்போம் அப்படிங்கிறத வைகோவை முன்னிறுத்துவோம். ஏன்னா வைகோவை பொறுத்த வரைக்கும் எல்லா எலிஜிபிலிட்டியும் உள்ள ஒரு நபர் தான், ஒரு நீண்ட அரசியல் பாரம்பரியம் உள்ளவர், எல்லா கட்சிகளோடையும் ராஜ்யசபால இல்ல. ஆமா, ராஜ்யசபால எந்த இதுலயும் இல்ல. சோ ஏற்கனவே திமுக கூட்டணிக்குள்ள மதிமுக கொஞ்சம் அதிருப்தியில இருப்பதாக பாஜகவினர் தான் தொடர்ச்சியா சொல்றாங்க. அவர் எங்க பக்கம் வரப்போறாரு. ஆனா அவங்க ரொம்ப கிளியரா சொல்றாரு வைகோவை பொறுத்த வரைக்கும். இல்ல மத்திய அமைச்சர் பதவி எல்லாம் பாஜக பேசினாங்களாமே, வெங்கையா நாயுடுவை கூப்பிட்டு பேசினதா, சாரி வெங்கையா நாயுடு சந்திரபாபு நாயுடு வச்சு ஹைதராபாத்ல பேசினதாலாம் தகவல், உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் அப்படிங்கிற ஒரு செய்தி பரவலா போயிட்டு இருக்கு. ஆனா அவரை பொறுத்த வரைக்கும் பல இடங்கள்ல உறுதியா சொல்றாரு, தமிழ்நாட்டில் நாங்கள் மதசார்பற்ற கூட்டணியில் தான் இருப்போம், பாஜக தமிழ்நாட்டில் கால் வைத்து விடவே கூடாது அப்படிங்கிறதுல வைகோவும் சரி துரை வைகோவும் ரொம்ப தெளிவாகவும் பல இடங்களில் சொல்றாங்க. இன்னொரு தரப்பில் அவங்க வந்து ஸ்லீப்பர் செல்லா இருக்கிறார் திமுகக்குள்ள அப்படிங்கிற ஒரு கோஷத்தையும் கழிச்சு விடுறாங்க. பையனுக்கு சென்ட்ரல் மினிஸ்டர் அங்க ட்ரை பண்றாருங்கிற மாதிரியான ஒரு செய்தி, இவர் திமுக விரும்புறாரு, பையன் பிஜேபி விரும்புறாருங்கிற மாதிரி போது செய்திகள். ஆனா அவர் எல்லா நிகழ்ச்சியிலையும் இந்தியா கூட்டணி கூட்டக்கூடிய எல்லா நிகழ்ச்சியிலும் கலந்துக்கிறாரு, பாஜகவை கடுமையை எதிர்த்து பேசுறாரு, பாஜக சித்தாந்தங்களை பேசுறாரு, தமிழ்நாட்டுக்கு வரக்கூடாதுங்கிறதுல ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க, பேசுறாங்க. அது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இது ரெண்டு ஒரே கல்லுல ரெண்டு மாங்கா. வைகோவை கூல் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். இப்ப அவர் வேட்பாளராக அறிவிச்சுட்டு வச்சுங்க, இந்தியாவில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளுக்கு ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திடும், ஜெயிக்கிறவங்க தோக்குறவங்க. ரெண்டாவது ஒரு தமிழ்நாட்டில் சிபிஆருக்கு போய் வைகோவை நிப்பாட்டுற இந்த மாதிரி. இப்போ நீங்க எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணுவாரு, இவன் தமிழர் தானே, அப்ப இவருக்கு ஓட்டு போடு அப்படிங்கிற ஒரு நெருக்கடியை கொடுக்கறதுக்கு, அதே எந்த ஆயுதத்தை அவர்கள் எடுத்தாரோ அதே ஆயுதத்தை தமிழ் எடுப்போம் அப்படிங்கிற ஒரு டிஸ்கஷன் போய்கிட்டு இருக்கிறதாக ஒரு தகவல் வருது. இது எந்த அளவுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாங்க, நடக்குமா நடக்காதாங்கிறதுல ஒரு முதல் கட்டமாக ஒரு ஐடியா, அதை எதிர்ப்பதற்கு அவர்கள் வைத்திருக்கக்கூடிய முக்கியமான ஒரு அலிகேஷனை வந்து நம்ம அதே மாதிரியான ஒரு வேற விஷயத்தை வைப்போம். அவங்க என்ன பண்ண போறாங்கன்னா, கண்டிப்பாக பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய சிபி ராதாகிருஷ்ணனுக்கு திமுக தலைமையிலான இந்தியா கூட்டணி ஆதரவு கொடுக்காது. ஆனா கொடுக்கணுங்கிற மாதிரி நெருக்கடியை கொடுக்குறாங்க. சிபி ராதாகிருஷ்ணன் எல்லாம் போய் இந்த கட்சி கடந்து தமிழ்நாடுன்னு பாருங்க அப்படிங்கிற மாதிரி ஸ்டாலினை பார்த்து பேசிட்டு வந்ததா ஒரு தகவல். இல்ல அவர் வந்து உடல்நிலை சரியில்லாம போனதா விசாரிக்க போனாங்கிறது. இருந்தாலும் இப்ப அவர் அறிவிக்கும் போது எல்லாரும் அதை லிங்க் பண்ணுவாங்க. அதை வந்து ஏற்கனவே பேசிட்டாங்க, அவர் ஆதரவு கேட்கத்தான் இவர் போனாரு அப்படின்னு கிளப்பி விட்டுருக்காங்க. இப்ப அதே இதை வாதத்தை வந்து எதிர்வாதமாக்கிறதுக்காக வைகோ கொண்டு நிப்பாட்டுவோம் அப்படின்னு இவங்க ஒரு பிளான் பண்றாங்க. இது வந்து எந்த அளவுக்கு சாத்தியம், மற்ற கட்சிகள் இருக்கு இல்லையா, திமுக ஒரு நிலைப்பாடு எடுத்தா கூட திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியினுடைய நிலைப்பாடு என்ன, விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய நிலைப்பாடு, கம்யூனிஸ்டுகள் நிலைப்பாடு, ஐஎம்எல்லுடைய நிலைப்பாடு, இதெல்லாம் எல்லாம் இருக்கு. இதெல்லாம் ஒருமித்த கருத்து ஏற்படணும். ஏன்னா இந்தியா கூட்டணி சார்பில் தமிழ்நாட்டில் இப்போ நிற்க போறது கிடையாது, அகில இந்தியாவில் நிற்க போறது. அகில இந்திய அளவில் பல கட்சிகள் இருக்கு இந்தியா கூட்டணியில். சமாஜ்வாதி பார்ட்டி இருக்கு, அகிலேஷ் யாதவ் ஒத்துக்கணும். இப்படி ஒரு பெரிய ஒரு கேம்பெயின் மாதிரி பண்ணணும், எல்லா மாநிலங்களுக்கு போகணும், அந்தந்த கட்சியுடைய தலைவர்களை பார்க்கணும், பேசணும், பெரிய ஒரு கேம்பெயின். அது எந்த அளவுக்கு எடுத்துட்டு போக போறாங்க அப்படிங்கிறது ஒரு வரக்கூடிய காலங்களாக தெரியும். திமுகவை டார்கெட் பண்ணி தான் சிபிஆர் நிப்பாட்டிருக்காங்கிறது நமக்கு வெட்ட வெளிச்சமா தெரியும். தமிழ்நாட்டில் சேர்ந்த ஒருத்தருக்கு தமிழரே ஆதரவு கொடுக்கல அப்படிங்கிற ஒரு டெம்ப்ளேட் ரெடி பண்றதுக்காக, இது ஏற்கனவே ஒரிசாவில் நவீன் பட்நாயக் பண்ண அதே டெம்ப்ளேட்டை தான் இங்கே கொண்டு வந்து நிப்பாட்ட போறாங்க. அதுக்கு அதே டெம்ப்ளேட்டை வேற ஒரு மாடுலேஷன்ல திமுக தயார் பண்ணிட்டு இருக்கு. நீங்க உங்களுடைய வாதத்துக்கு எதிர்வாதம் வைக்கிற மாதிரி, இப்போ நாங்க வைகோ நிப்பாட்டுறோம், நீங்க ஆதரவு கொடுங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு நானும் தமிழர் தான் நிப்பாட்டுறேன். ஆமா, இன்னும் சொல்ல போனா சிபிஆரை விட சீனியர் மட்டும் இல்ல, தமிழர் பிரச்சனைன்னு எடுத்துக்கிட்டா நீங்க சிபிஆரையும் வைகோவையும் நிப்பாட்டினா சிபிஆர் கீழே போயிருவாரு, அவர் எங்கேயோ நிற்பாரு. பிரச்சனைங்க கீழடியாக இருக்கட்டும், ஸ்டெர்லைட்டா இருக்கட்டும், ஈழத்தமிழர் பிரச்சனை, ஈழத்தமிழர் பிரச்சனையா இருக்கட்டும், நடைபயணம் ஈழத்தமிழர் பிரச்சனைக்காக திமுக அவரால் ஆட்சி இழந்தது. இதெல்லாம் பெரிய நிறைய வரலாறு இருக்கு. கிட்டத்தட்ட 25 வருஷம் நாடாளுமன்றத்தில் ராஜ்யசபாவில் அவருடைய இந்திரா காந்திக்கு கருப்பு கொடி காட்டினதுல இருந்து வைகோ வரலாறு பெரிய வரலாறு. ராஜீவ் காந்தி வந்து நாடாளுமன்றத்துல பேசுறப்ப மிஸ்டர் ராஜீவ் காந்தி ப்ளீஸ் கம் சீட் அப்படின்னாராம். அந்த அளவுக்கு வாஜ்பாய் கேட்பாராங்க, இவர் இருந்தாருன்னா வாஜ்பாய் உட்கார்ந்து கேட்பாராம், எதிர்கட்சிக்காரர் தான் இருங்க அவர் என்ன பேசுறாரு. அந்த அளவுக்கு எல்லா கட்சிகளோடையும் அவருடைய ஸ்பீச் வந்து ரொம்ப ஆக்ரோஷமான ஸ்பீச், மிக நீண்ட அனுபவம் நாடாளுமன்றத்தில் இருக்கவருக்கு. அதனால அவருடைய சரியான சாய்ஸா இருக்கும். என்ன செய்ய போறாங்கிறது வெயிட் பண்ணி பார்ப்பேன். இப்ப மதிமுக இருந்து மாறுபட்டு இருக்கிறாரே வல்லம் பசீர், நம்ம எல்லாரோட வைகோவுடைய உரைகளை பற்றி அவரை மாதிரி யாரும் தெளிவா பேச முடியாது. என்னுடைய நம்ம ஜீவா டுடேலியே வைகோ யாரு தெரியுமா, வைகோட வந்து வெளியே வந்துட்டாரு, இருந்தாலும் வைகோவுடைய உரைகள் கம்பீரம், அவரை தொட முடியாதுங்கிற அளவுக்கு வல்லம் பசீர் அவ்வளவு பேட்டிகளை இல்ல, அது மாற்றுக்கிறது கிடையாதுல்ல. அவருடைய ஸ்பீச்சுங்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு என்ன சொல்ற அடையாளம். நாடாளுமன்றத்தில் தமிழருக்காக அவர் பேசிய விஷயங்கிறது ஒரு பெரிய அடையாளம். நிறைய வேலைகள் பண்ணியிருக்காரு. அவர் எந்த பாஜக கூட்டணியில் இருந்தாலும் கூட ஸ்டெர்லைட்டை அவருக்கு பல இடங்கள் எடுத்து, பாஜக கூட்டணியில் இருக்கும்போது தான் வாஜ்பாயிட்ட பேசி வெள்ளிக்கிழமை இஸ்லாமியர்களுக்கு ஜும்மா தொழுகைக்கு நான் அனுமதி வாங்கி தந்தேன்னு பல முறை பேசுறாரு. வாஜ்பாயிடம் பேசி நான் அனுமதி வாங்கி தந்தேன், இஸ்லாமிய தோழர்கள் வெள்ளிக்கிழமை தொழுகணும்னு
நாடாளுமன்றத்து வளாகத்திலே இங்கே ஆமா ஆமா அதுக்குள்ள பண்ணணும்னு கேட்டாரு. பண்ணணும்னு கேட்டது அவர் தான். அந்த மாதிரி நிறைய விஷயம் பிஜேபி கூட்டணியில இருந்த போதுதான் பெரியார் திடல் அங்க இங்க மத்திய பிரதேசத்துல அதுக்காக குரல் கொடுத்து பெரியார் திடலுக்காகவும் பண்ணாரு. பண்ணாரு. அந்த மாதிரி அதாவது திமுகவும் பிஜேபி கூட்டணியில இருந்திருக்கு. ஆனா குறைஞ்சபட்சம் அவங்க என்ன பண்ணாங்க, ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம் போட்டு அவங்களுடைய எந்த அஜெண்டாவையும் வெளியில கொண்டே வர முடியாம. ஆமா ஆமா காமன் சிவில் கோடு, பாபர் மசூதி. இன்னைக்கு வந்து டீலிமிட்டேஷன் இருக்கு. டீலிமிட்டேஷன் 99 வாஜ்பாய் கொண்டு வர்றாரு. 25 வருஷம் முடிஞ்சு போச்சு. கலைஞர் சொல்லிட்டாரு முடியாது உனக்கு தள்ளி போடு, நீ நார்த் இந்தியா காணி கொண்டு வர, நீ வர்ற எனக்கு முடிஞ்சு. சிஐஏவா இருக்கட்டும், டீலிமிட்டேஷனா இருக்கட்டும், ஒரே நாடு ஒரே தேர்தலா இருக்கட்டும், எதையுமே அவங்களால இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியல வாஜ்பாய் கவர்மெண்ட். அதுக்கு திமுக போட்ட கடிவாளம் தான். அன்னைக்கு தொடர்ந்து என்ன ஆச்சுன்னா உங்களுக்கு 96ல இருந்து 3 பொது தேர்தல் வருது. ஆட்சி ஸ்டேபிளா கிடையாது. 13 மாசம் ஒரு ஆட்சி, 13 நாள் ஒரு ஆட்சி, இன்னும் இந்த மாதிரி போய்கிட்டு இருக்கு. அப்ப இந்தியா முழுவதும் ஒரு ஸ்டேபிளான ஒரு கவர்மெண்ட் வேணும்னா எல்லா கட்சியும் சேர்ந்து பண்ணணுங்கிறதுனால தான் அன்னைக்கு பிஜேபி கூட்டணிக்கு ஒரு வழி இல்லாமல் ஆதரவு கொடுத்து ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம் ஒன்று போட்டு பாஜக தன்னுடைய கடிவாளத்தை கையில் வச்சிருந்தார் கலைஞர். 4 காலில் 3 கால் என்னுடைய காலும் பார். பாஜக ஆட்சியில் உட்காந்துருக்க காலில் 4 காலில் 3 கால் என்னுடைய கால் ஆடிடும். அப்படி தன்னுடைய கண்ட்ரோல்ல வச்சிருந்தாங்க. அதுக்கு அதிமுகவும் பாஜகவுக்கு ஆதரவு கொடுத்து அது வேற கணக்கு. அது எப்படி இருந்தாங்க, எப்படி ஆதரவு கொடுத்து கதறவும் விட்டாங்க, தண்ணி குடிக்க விட்டாரு பாவம் ஜெயலலிதா அம்மா அவங்க. அந்த கணக்கு வேற. ஆனா இதை வந்து பாத்தீங்கன்னா அந்த வைகோவை பொறுத்த வரைக்கும் எந்த கூட்டணியில் இருந்தாலும் தமிழர் நலன், தமிழ் சார்ந்த விஷயங்கள், முல்லை பெரியார் விஷயம், முல்லை பெரியாருக்காக நடைபயணமா இருக்கட்டும், ஸ்டெர்லைட்டா இருக்கட்டும், பல்வேறு விஷயங்கள் தொடர்ந்து போராட்டி இருக்கிறாரு. அவரை முன்னிலைப்படுத்துவது என்பது பாஜகவுக்கு ஒரு சரியான பதிலடியாக இருக்குன்றதை நம்ம பார்க்கணும். அப்படிதான் பாக்குறீங்க. அப்படி ஒரு பிளான் திமுக இருப்பதா செய்திகள் இருக்கு. ஒரு டிஸ்கஷன் அறிவாலயத்திலிருந்து வரக்கூடிய சோர்ஸ் அது. திமுக காரங்களே நிறைய ரைட் அப்பா எழுதிட்டு இருக்காங்க. அவனு கற்பனையா பேசல. திமுக நெருக்கமா பலரும் ஆசையும் கூட ஆசைப்படுறாங்க. அது வந்து லாஜிக்கா இருக்கு. இப்ப இல்லைன்னா இதை பத்தி நம்ம பேச மாட்டோம். லாஜிக் பாருங்க, தமிழ்நாட்டுக்காரன் தானே வேணும் வைகோ. அப்புறம் வேற இந்த தமிழ் உணர்வு சிபிஆர் மைனஸ் ஆயிடுவார் இவர் பிளஸ். எல்லா விஷயத்திலயும் ரெண்டு பேரையும் கம்பேர் பண்றப்ப அனுபவம், அந்த உழைப்பு, அவருடைய செயல்பாடுகள், சித்தாந்த ரீதியான விஷயங்கள், தமிழ் சார்ந்த விஷயங்கள், இலங்கை தமிழர் சார்ந்த விஷயங்கள், ஸ்டெர்லைட் ஆகட்டும், கூடங்குளமாகட்டும், முல்லை பெரியாரா இருக்கட்டும், எல்லா விஷயத்திலையும் வந்து தமிழருக்காக தொடர்ந்து பேசக்கூடிய, குரல் கொடுக்கக்கூடிய, அதற்காக வழக்குகள் வாங்கக்கூடியவர், பல மாசம் வருடக்கணக்கில் ஜெயிலில் இலங்கை தமிழருக்காக சிறையில் இருந்தவர், தடாப்படா வழக்குகளை வாங்கியவர். அப்படிங்கும்போது எல்லா வகையிலும் ஒரு சிறந்த ஒரு டஃப்பான ஃபைட்டா வைக்க இருக்குங்கிறத திமுக யோசிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவல் வருது. அவங்க எந்த அளவுக்கு இதை இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இவங்க போய் ஆதரவு சிபிஆருக்கு திமுக கேட்கறதுக்கு முன்னாடி இருங்க நாங்க இன்னொரு பீஸ் வச்சிருக்கோம், உங்களுக்கு ஷாக் இருக்கு இங்க பார் அப்படின்ட்டு வைகோக்கு ஆதரவு தான். ஏன்னா வைகோ வாஜ்பாய்க்கு நண்பர் தானே. ஆமா ஆமா, வாஜ்பாய்க்கு நண்பர். பாராளுமன்ற வளாகத்தில் எல்லா கட்சிக்காரங்களுக்கும் அவரை தெரியும். திரிணாமுல் காங்கிரஸ் ஒரு 25 வருஷம் அவரை தெரியாதவங்களே கிடையாது. அதனால அந்த அளவுக்கு இல்ல தெரியாதவங்களே கிடையாது, அவரை ரசித்தவர்கள் நிறைய இருக்காங்க. அகிலேஷ் யாதவ் ஹிந்தி பெல்ட்லயே அவரை ரசிப்பாங்க. ஹிந்தி பெல்ட்லயே அவருடைய ஸ்பீச், அவருடைய மாடுலேஷன். ஏன்னா அவர் நல்ல அவர் பேசுற இங்கிலீஷ் எல்லாருக்கும் புரியும். நல்ல ஆக்ரோஷமா ஆவேசமா அவர் பேசுற ஆங்கிலமும் தமிழ் எதுவா இருந்தாலும் ரசிப்பாங்க. சோ இப்ப பிஜேபிக்கே நெருக்கடி தான். வைகோ மாதிரி ஒரு தலைவர் வரவிடாம தடுத்தது நீதான். சந்திரபாபு நாயுடுக்கு ஒரு செக் இது. ஆமா ஆமா, தென்னிந்தியாவை சேர்ந்த ஒருத்தர் கொண்டு வைக்கிறோம், நீங்க ஆதரவு கொடுங்கன்னு சந்திரபாபு நாயுடு அவருக்கு ஒரு செக் வரும். மதசார்பற்ற ஜனதாதளம் தேவகவுடாவுக்கு ஒரு செக். இவங்க ரெண்டு பேருக்கு நீ ஒரு கர்நாடகக்காரனா இருந்தும் ஒரு தமிழ்நாட்டுக்கு கொடுக்க மாட்டேங்கிறீங்க, நீ ஒரு ஆந்திராக்காரா இருந்துட்டு தமிழ்நாட்டுக்கு கொடுக்க மாட்டேங்கிறீங்க. இதை கட்டி நிதிஷ்குமாருக்கே ஒரு செக் தான். நிதிஷ்குமார் இவர் ரொம்ப க்ளோஸ், வைகோ நெருங்கிய பழக்கம் தான். அப்படி நிதிஷ்குமாருக்கு ஒரு செக். பாஜகவுக்கு மிகப்பெரிய ஒரு தலைவலியாக நிதிஷ்குமார் வழியா இன்னொன்னு பீகார்காரனுக்கு கொடுக்கலங்கிறதே பீகார் அவன் வைக்கிற செக் தானே. ஆமா, இப்ப அப்படிங்கும்போது ஆட்டோமேட்டிக்கா வைகோ கொடுக்கலாமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு தாட்டும் வர, செகண்ட் தாட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. பல்வேறு வகையில ஒரு செக், நல்ல சாய்ஸ். அதை என்ன பண்ண போறாங்கிறது வரக்கூடிய காலங்கள் தான் தெரியும். பீகார்ல இருந்தும் பாஜக செக் வருது. சந்திரபாபு நாயுடு இவருக்கு ரொம்ப ஃப்ரெண்டு. ஏன் வெங்கையா நாயுடு இவருக்கு ரொம்ப நெருக்கமானவர். தேவகவுடா. ஆந்திரா கர்நாடகா என்ன பிரச்சனைனா சவுத் இந்தியாங்கிற கான்செப்ட்லயே அவங்க மாட்டிக்குவாங்க. வைகோ ஒரு புகழ்பெற்ற தலைவர். சிபிஆரோட இவர் தான் ஃபெமிலியர். நேஷனல் லெவல் ஃபிகர்னா இவர் தான். இவர் நேஷனல் ஃபிகர். அவர் நேஷனல் கட்சியில வேணா இருக்கலாம், தேசிய கட்சியில இருக்கலாம். அவர் தேசிய அரசியல் முகம் கிடையாது. இவருக்கு வந்து மாநில கட்சி தான். ஆனா காஷ்மீர் பருக் அப்துல்லா வரையும் போய் அவங்க அப்பா வரையும் ஜெயில இருந்தவரையும் இவர மாதிரி யாரும் பேச முடியாது. ஒரு 25 வருஷம் பாத்தீங்கன்னா தொடர்ந்து டெல்லியில இருக்கிறார். 25 வருஷமா பாராளுமன்றத்து புலிதானே. பாராளுமன்றத்தை சந்து போந்து இடுக்குண்டு எல்லாம் தெரியும். 25 வருஷமா பாராளுமன்றத்துல இருக்க அத்தனை எம்பியோட சொன்ன மாதிரி உமர் அப்துல்லாவா இருக்கட்டும், ஃபருக் அப்துல்லாவா இருக்கட்டும், எல்லாரோடைய வெங்காய நாயுடுவா இருக்கட்டும், மாற்று முகாம்கள் இருக்கக்கூட நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒரு நபர் தான். அத்வானியே இவர் மீது தனிப்பட்ட முறையில மரியாதை வச்சிருப்பாங்க. ஆமா, அமைச்சராக சேர சொல்லிதான் முடியாதுன்ட்டாரு. அமைச்சராக
வாஜ்பாய் அமைச்சரவையில் அமைச்சராக சேர சொல்லி நிறைய ஆஃபர் வந்தது. அதெல்லாம் கூட வேணாம்னு சொல்லிட்டு கட்சி நிர்வாகிகள் வந்து போட்டாங்க. அதெல்லாம் பழைய கதைகள், முடிஞ்சு போன கதைகள். இப்ப திமுக எடுத்துக்கக்கூடிய இந்த முடிவுங்கிறது ஒரு சரியான முடிவா இருக்கும். திமுக கூட்டணிக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு இஷ்யூ வந்து மதிமுகவை இப்போ ஐசோலேட்டா பாக்குற ஒரு பார்வை இருக்குல்ல, அதுவும் பிஜேபி கிட்ட போறாரு. ஐயோ அவரு கொடுக்காம போய் கமலஹாசன் கொடுத்துட்டாங்களே, வைகோக்கு ஈக்குவல் வருவாரு. ஒரே கல்ல 2 மாங்கா, 2 மாங்கா இல்ல 3-4 மாங்கா. இப்ப மதிமுக எல்லாம் கமலுக்கு எம்பி கொடுத்ததுல உள்ளுக்குள்ள ஒரு பெரிய அதிருப்தி இருக்குமே. சீனியாரிட்டி பாப்பாங்க. யார் இருந்த இடத்துல யாரை போய் வைக்கிறீங்க? இவரு திராவிட இயக்கத்துக்கு அவரு திராவிட இயக்கத்துக்கு எதிரானவர் கமல், அவரை போய் கொடுத்துட்டீங்களேங்கிற அந்த வருத்தம், அதை இப்ப ஈடுகட்டிடலாம். துணை குடியரசுத் தலைவரே கொடுத்துட்டாங்க அப்படிங்கிற விஷயம். சரி, இப்ப இந்தியா கூட்டணி எப்படி பார்க்கும்? தமிழ்நாடு ஓகே, சவுத் இந்தியா ஓகே, இந்தியா கூட்டணி இதை எப்படி பார்க்கும்? இந்தியா கூட்டணியை பொறுத்தவரை காங்கிரஸ் தான் மேஜர் பார்ட்டி. காங்கிரஸ் திமுக சொன்னா ஓகே சொல்லிடுவாங்க. மம்தா பானர்ஜி எல்லாரும் முதல் ஒன்னா சொல்லிடுவான் காங்கிரஸ் ஓகே. அப்புறம் கம்யூனிஸ்ட் கட்சியில பொறுத்த வரைக்கும் வைகோ அப்படின்னா அவரும் கண்டிப்பா ஓகே பண்ணிடுவாங்க. அடுத்து அகிலேஷ் யாதவுக்கும் இவருக்குமே பழக்கம். முலாயம் சிங் யாதவும் இவர் ஒன்னாவே நாடாளுமன்றத்தில் இருந்தாங்க. அந்த பழக்கம் இவர் எல்லாருக்கும் தெரியும். அவங்க அப்பா வயசு தானே இவருக்கும் கிட்டத்தட்ட. ஆமா, அப்படிங்கும்போது அவங்களும் ஒத்துக்குறாங்க. முலாயம் சிங் அப்பா வயசு தான் கிட்டத்தட்ட. முலாயம் சிங்கும் இவர் ஒன்னாவே நாடாளுமன்றத்தில் இருந்தாங்க. அந்த பழக்க வழக்கங்களுக்கு அவங்களும் ஒத்துக்குறாங்க. இந்தியா கூட்டணியை காம்ப்ரமைஸ் பண்றது பெரிய சிக்கல் இருக்காது. இந்தியா கூட்டணியை தாண்டி பிஜேபி கூட்டணிக்குள்ள இருக்கக்கூடிய சில கட்சிகளுக்கு காம்ப்ரமைஸ் பண்ணலாம். பிஜேபி பண்ணணும். பிஜேபிக்கு தான் செக் அது. பிஜேபிக்கு தான் செக், மிகப்பெரிய ஒரு செக் அது. நீங்க அகிலேஷ் யாதவ், சந்திரபாபு நாயுடுவா இருக்கட்டும். இப்ப இவருக்கும் சில எம்பிஸ் இருக்கு. நம்ம நவீன் பட்நாயக் ஆல்ரெடி அங்க ஒரு அதிருப்தி தான் இருக்காரு. அவரும் வந்து இல்ல, அவர் பிஜேபி இல்லையே. பிஜேபி இல்ல டீம் கூட இந்த பக்கம் வாக்களிப்பதற்கான ஆதரவு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு வந்து சிராக் பஸ்வான் நிதிஷ்குமாருக்கே லடாயின்னு அப்பப்ப செய்திகள் வருது. சிராக் பஸ்வான் நிதிஷ்குமார் லடாய்ங்கிறது வந்து பாஜக அவருடைய ஒரு செட்டிங், ஒரு ஃபைட் அது. எந்த மாநிலத்தையும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த வாக்குகளை என்ன பண்ணுவாங்கன்னா நேரடியாக நமக்கு வராதுன்னு போன முறை செஞ்சாங்க. போன முறை என்ன பண்ணாங்கன்னா, சிராக் பஸ்வானை தனியாக நிக்க வச்சாங்க. தனியாக நிக்க வச்சு 5% ஓட்டை பிரிச்சு விட்டாப்புல. அந்த 5% ஓட்டு யாரு ஓட்டுனா பாஜகவுக்கு எதிரான ஓட்டு. அது நேரடியாக அந்த பக்கம் இந்தியா கூட்டணிக்கு போக வேண்டிய ஓட்டு, தலித் ஓட்டு. ஆமா, எப்படி தமிழ்நாட்டில் அதிமுக பாட்டினாங்க, ஜெயிச்ச பிறகு பாத்துக்கலாம். அதே மாதிரி தனியா நிக்க வச்சு 5-6 ஓட்டை பிரிச்சு 5-6% ஓட்டை பிரிச்சு விட்டு அடுத்த தேர்தலில் பாத்தீங்கன்னா அவரை வந்து மத்திய அமைச்சர் ஆக்கிட்டாங்க. இப்ப இந்த தேர்தலே அந்த மாதிரியான ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணாங்க. கடைசியில முடியாது அப்படின்ன பிறகு வாக்கு செதறின்றதுக்காக சொன்னாங்க. என்னதான் செதறினாலும் இந்த முறை பீகாரில் சரியாக தேர்தல் நடத்தால் பாஜக கூட்டணி படுதோல்வி அடைவதுங்கிறது தான் உறுதி. பரவாயில்ல, வார்த்தையை சரியா பயன்படுத்துறீங்க. சரியா தேர்தல் நடக்கும். ஆமா, எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தானே அது. தேர்தலை இன்னைக்கு வந்து யார் நிர்ணயிக்கிறார்கள், தேர்தலை யார் வந்து முடிவு செய்கிறார்கள், இன்னைக்கு வெற்றியை யார் முடிவு செய்கிறார்கள்? தேர்தல் ஆணையர் ராகுல் காந்தி கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாம அவரை திருப்பி தேச துரோகி, தப்பா கேட்கிற, எங்களையே சந்தேகப்படுற, இப்படிதான் பதில் சொல்றாங்க. கேட்ட கேள்வி என்ன நமக்கே குழம்புது. சிசிடிவி ஆதாரம் தர முடியாது, அப்புறம் டிஜிட்டல் வாக்காளர்கிட்ட அதெல்லாம் என்ன, குடியுரிமை குடிமகனுடைய பிரவேசிய தலையில சொன்னது அல்டிமேட்டான ஒரு விஷயம் அப்படின்னா, நீங்க ஏன் 0 நம்பர் போட்டு ஓட்டுரிமை வாக்கு சீட்டு கொடுத்தீங்க, இது ஐடென்டி கார்டு கொடுத்தீங்கன்னு கேட்டா, தெருவோர மக்கள், வீடு வாசத்தில் இல்லாதவர்கள் ஓட்டு போடக்கூடாதா, அவர்கள் ஓட்டு போடுவது உங்களுக்கு எரிச்சலா இருக்கா அப்படின்னு கேட்டாங்க. பாரா இவ்வளவு நல்லவங்களா இருக்காங்கன்னு பார்த்தா, அப்புறம் ஏன்டா 65 லட்சம் பேர் கேன்சல் பண்ணீங்க? அவன்கிட்ட ஓட்டு ஐடி கார்டு இருக்கு, ஆதார் கார்டு இருக்கு, டிரைவிங் லைசன்ஸ் இருக்கு, பேன் கார்டு இருக்கு, எல்லாம் வச்சிருக்காங்க. அவனுக்கு ஓட்டுரிமை கிடையாது. ஆனா எந்த ப்ரூஃப்மே இல்லாதவனுக்கு ஓட்டு விட கொடுத்துருக்கோன்றாங்க. இப்ப 2 கம்பேரிசனுமே முழுவதுமாக நேற்று நடந்த பத்திரிகையாளர் சந்திப்பு ஒரு கேலி கூத்தான ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு. கடுமையா எல்லாரும் எதிர்கட்சியெல்லாம் விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க. அது நீங்க ஆல்ரெடி பேசியிருப்பீங்க, அது நிறைய இருக்கும் அதுல பேசுறதா. ஏன்னா தேர்தல் ஆணையம் தான் நீங்க முடிவு பண்ணுது. பீகாரை பொறுத்த வரைக்கும் தேர்தல் சரியாக நடந்தால் இந்தியா கூட்டணி மிகப்பெரிய ஒரு வெற்றி பெறும். தேசியவாதம் முதலமைச்சர் ஆவாருங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது. அங்க 1 கோடி பேர் நீங்க நீக்கி வைக்க போறேன்றாங்க. இன்னைக்கு 65 லட்சம் பேருடைய லிஸ்ட் போட்டிருக்கிறாங்க. அதெல்லாம் என்ன நடக்க போகுதுங்கிறது தெரியல. இந்தியா முழுவதுமே தேர்தல் சரியாக நேர்மையாக நடக்கிற பட்சத்தில், இப்ப நீங்க உத்தரப்பிரதேசத்தில் நடந்துச்சு பாத்தீங்களா நாடாளுமன்ற தேர்தலுடைய முடிவுகள் உத்தரப்பிரதேசத்தில் என்ன ரிஃப்ளெக்ட் ஆச்சோ அதான் இந்தியா முழுவதும். ஆனா இவர்கள் தேர்தல் தேதியை, தேர்தல் முடிவுகளை, தேர்தலுடைய வாக்குப்பதிவினுடைய பெர்சன்டேஜ் எல்லாமே இவங்க தான் தீர்மானிக்கிறாங்க. அந்த நிலைமையில தான் நீங்க இருக்கு. அது போக பாப்போம் எப்படி நடக்க போகுது அப்படின்னு பார்ப்போம். ரொம்ப முக்கியமான விஷயத்தையும் ஒரு ஸ்கூப்புன்னு சொல்லுவாங்க, அது மாதிரி ஒரு முக்கியமான செய்தியை சொல்லியிருக்கீங்க. நேற்று இரவு வரை இருந்த சூழலை 1 நிமிஷத்துல சுபேர் வந்து மாத்திட்டாரு. இந்தியா கூட்டணிக்கு இப்படி ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு. இதை வைகோ என்ன முடிவெடுக்கிறாரு? வைகோ சம்மதிக்கணும் முதல்ல. எப்படி பண்ண போறாங்க என்னன்னு தெரியல. நீங்க சொன்ன மாதிரி நடந்தா கண்டிப்பா பாஜகவுக்கு, சிபிஆருக்கு மிகப்பெரிய செக்கு. பாஜக கூட்டணிக்கு மிகப்பெரிய செக். பாஜக மட்டும் கிடையாது, பாஜக கூட்டணியில் இருக்க கட்சிகளுக்கும் விழி பிதிங்கி நிற்கக்கூடிய ஒரு சூழல் வந்துருச்சு. இவங்க எதையெல்லாம் அப்பீஸ் பண்ண நினைச்சாங்க, சவுத் இந்தியன் பாலிடிக்ஸ், தமிழன் பாலிடிக்ஸ்,
தமிழ்நாட்டில் சேர்ந்தவர் எல்லாத்துக்கும் ஈக்குவல் பண்ற மாதிரி ஒரு நபரை வைகோவை நிறுத்த திமுக இந்தியா கூட்டணி முடிவு செய்திருப்பதாக வந்த தகவல். அப்படி இருந்தால் என்னென்ன நடக்குங்கிறத ஒரு பத்திரிகையாளராகவும் பொலிட்டிக்கல் அப்சர்வாகவும் ரொம்ப விரிவாகவும் நம்ம மக்களுக்கு எடுத்து வச்சு